இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. அதுமா குட் மார்னிங். ஹாப்பி வரலட்சுமி பூஜை. இங்கே போட்டிருந்த கோலம் எங்கம்மா? அது பவுடராக வந்துருச்சு. வேணாம் வேணாம், போதும் போதும் போதும். பண்ணிட்டியா அப்படி? வீட்டில் இப்போ வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் கிளம்பலாமா? வாங்க. பாவா யாருமா? யாருமா அது? பாவா யாரு? சூப்பர் அஜுமா, சூப்பர். தேவாமா வா. பாவா வாங்க. இது மணி ஆட்டம். எல்லா வளமும் நலமும் பெற்று நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும். ஒரு ராதை மாதிரி ஒரு நல்ல உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கணும். நீ எல்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. அது மணினே நல்லா இருக்கா? கலர் கலர் வளையல் எல்லாமே நான் வந்து பாரிஸ்ல தான் வாங்கினேன். ஆஃபீஸ்லேயும் வந்து சூப்பர் உண்டு. ஓகேவா இருக்கு. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கா? பாரிஸ் வந்து நம்ம பிருந்தாக்கு வளைகாப்புக்கு வாங்கினோம் பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு வளைகாப்புக்கெலாம் அங்கே அதே கடையில் தான் வாங்கினது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி வரலட்சுமி நோம்பு. இன்றைக்கி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபீஸில் தான் கொஞ்சம் கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் வீட்டில் சிம்பிளாக முடிச்சுட்டு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அப்பாவும் பொண்ணு வந்து அந்த காரில் வந்துட்டாங்க, இன்னொரு காரில் வராங்க. அப்பாவும் பொண்ணும் பேரணும் பொருளெல்லாம் வாங்கிட்டு இந்த பூ இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்குது. வாங்கிட்டு அப்படி வருவாங்க. நாங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம்.
என் பிள்ளைங்கள்லாம் சமைச்சிட்ருக்குறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இங்கே நான் வந்து பாசிப்பருப்பு பாயசம் நான் வச்சிட்ருக்கிறேன். இங்கே வந்து ஜெயா டீ போட்டுட்ருக்குறா. என்ன பத்துமாடா, பால் பொங்கி வந்துடாதடா. இங்கே பிள்ளைங்க வந்து பாயசத்துக்கு தாளிக்கிறதுக்கு முந்திரி கிஸ்மிஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பிரசாதம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புளியோதரை மிக்ஸ் வச்சு நம்ம புளியோதரை செய்ய போகிறோம். நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் புளியோதரை மிக்ஸ் வச்சு தான் செய்கிறேன். நல்லா வடித்த சாதம், இதில் வந்து நல்லெண்ணெய் வந்துட்டு நமக்கு புளியோதரை எவ்வளோ வேணுமோ, பொடி எவ்வளோ வேணுமோ, சாதம் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளியோதரை மிக்ஸு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டு போங்க. நல்லா கோலத்துக்கு மேலே உட்காந்துருக்குறாடா. அப்படியே முட்டை முட்டை முட்டைன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இனி வாங்கப்பா. இது வந்து பச்சை கருவேப்பிலை அதையும் தூக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிறேன். என்னென்ன பிரசாதம் இன்னைக்கு ரெடி பண்ணுறோம்னா புளியோதரை, தேங்காய் சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். நல்லா வாசனையாக இருக்குல்லடா. இங்கே எங்கள் பிள்ளைங்களாம் பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க. எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் சாரீ போட்டு வந்துருக்கு. திருப்பாடா பாத்திமா. எல்லா பிள்ளைங்களும் பாருங்க யூனிஃபார்ம் சாரி எல்லாம் அழகு ராணிங்க எல்லாம். இங்க ஒருத்தங்க பாருங்க அழகா இருக்குடா சாரீஸ் எல்லாம். நல்ல கலெக்ஷன். எங்கடா போய் எடுத்தீங்க? சின்ன திரையா? ரைட்டு, ஓகேடா. பிருந்தா பொறுமை. அவன் என்ன பண்ண போறான்னு பாரு. ஆதிரன் ப்ளீஸ், ஆதிரன் நீ ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிக்கிட்டே இரு. வா ஆதிரன். பெரிய சின்ன கொன்றே வாங்க. சின்ன கொன்றே வெள்ளை வேஷ்டி அது எந்த கலர் வச்சு பாருங்க. காலையில குளிச்சு எடுத்து பாரு. வந்தா வாரு இது என்ன இது வேண்டுதலா? அங்க இருந்து இங்க வந்து தலையில போட்டுக்கிறான். அவ்வளவுதான். இங்க வந்து புளியோதரை ரெடி. உளுந்த வடைக்கு ரெடி ஆகிட்டு. இங்கே வந்து தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் ஓவராக பொங்கிடுச்சு. இது வந்து தேங்காய் சாதம். இங்கே ஆதிரம் தூங்கிட்டான். இங்கே வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தட்டு, அப்புறம் வந்து வளையல் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறோம். வளையல் பாருங்கள் சூப்பர் கலர் இருக்குது. நல்லா ஒரு ப்ளூ கலர். இது என்ன ப்ளூ? நம்பர் பச்சியா அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த கலருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இது ஒயிலில் டெல்லி வச்சுருக்கிறல அதே மாதிரி. இது நம்ம வீட்டில் நம்ம ஆஃபீஸில் இருக்க குட்டீஸுக்கு, பிள்ளைங்களோட குட்டீஸுங்க இருக்குது. இதை தம்பி வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாரு நமக்கு. இது என்னதுமா? இதுவும் 2.4 தான். 2.4. இது கலர் வருது. அதான் சொன்னேன். நல்லா கலர். எல்லாமே ட்ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் தான். நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த வளையலெல்லாம் வந்து நல்லா கல்யாணத்துக்கு அங்கே தான் வாங்கணும். அதே மாதிரி வளைகாப்புக்கு அங்கே தான் வாங்கணும். நல்லா பண்ணி கொடுப்பாரு. இப்போ வந்து சொன்னேன் தம்பி இந்த மாதிரி சிஸ்டர் தான் சொல்லுவாங்க இருந்தாவ. இந்த மாதிரி உங்கள் சிஸ்டர் வந்து இப்போ கன்சீவ் ஆகிருக்கிறாப்புல அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போது பெண் குழந்தை தான் பிறக்கும். ஃபஸ்ட்டு ஆம்பளை பையன் தான், இப்போ ரெண்டாவது பெண் குழந்தை தான். ஓ, அதுக்கு தான் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சியாங்க. கொடுக்கலான்னு நினச்சேன். அந்த குட்டிக்கும் சேர்த்து கொடுத்துருக்காரு இப்பயே. அதான் அவர் வந்து தொலைநோக்கு பார்வையில் செஞ்சுக்கிறார். அவர் கல்யாணத்துக்கு எடுக்க போகும்போதே சொன்னார்ல, இன்னும் ஒரு 10 மாதத்துலேயே இதுலேயே வந்து வளைகாப்புக்கு வாங்க வருவீங்க. அதே மாதிரி அந்த வாய் ஊக்கம் படிச்சிச்சு. இதெல்லாம் வந்து 2.4 ஓகேங்களா. இப்போ வந்து 2.6க்கு எடுத்து இது எல்லாமே 2.6. நம்ம பிளேட்டு தான் வச்சு கொடுக்க போகிறேன். நம்ம பிளேட் வச்சு கொடுக்க போகிறோம்.
ஆதிலட்சுமி நமோ நமக. நமஸ்தே ஸ்ரீலக்ஷ்மி மகாலட்சுமி நமோ நமக. தனலட்சுமி தானியலட்சுமி தானலட்சுமி நமோ நமக. நமஸ்தே அஷ்டைஸ்வரிய லட்சுமி மகாலட்சுமி நமோ நமக. கிரகலட்சுமி கிரகாலட்சுமி ராஜலட்சுமி நமோ நமக. நமஸ்தே ஷாம் ராஜலட்சுமி மகாலட்சுமி நமோ நமக. சாந்திலட்சுமி தானிலட்சுமி சேமலட்சுமி நமோ நமக. ஐஸ்வர்யலட்சுமியே போற்றி போற்றி. பனியன் போய் நில்லு போ. இத்தனை பேர் பண்றீங்கல்ல, அம்மா நல்லா நீ குளிர்ந்துருப்பாங்க இல்ல, நல்லா அம்சமா இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை கிடக்கணும். வாழ்க வளமுடன் காரியங்கள் தான் நிறைவேறணும். மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா வளமும் நலமும் பெற்று சிறு சிறப்புமாக சந்தோஷமாக இருக்கணும். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும். வாழ்க வளமுடன். சிறு சிறப்புமாக சந்தோஷமாக காரியங்கள் எல்லாம் நிறைவேறணும். வேண்டாம்மா, நீ வாழ்க்கை வளமும் நலமும் பெற்று சிறு சிறப்புமாக. என்னாச்சு? போதும் போதும், மூடி வை. அம்மாட்ட கொடுத்துரு, இன்னும் பத்திரமா வச்சுப்பாங்க. வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க்கை வளமுடன். அவங்களுக்கு யார் வராங்களோ அவங்களோட வளையல் சைஸ் பார்த்து வைங்க. சரி, அப்படி இருந்தா வாக்கண்ணே. வாழ்க்கை வளமுடன். சரியா? நல்லா இருக்குமா? எல்லாருமே நல்லா இருக்கணும்டா. எல்லா வளம்
இப்படியாக நல்லா வளர்த்து நீங்கள் வாழலாம். என்ன ராதிகா? ராதிகா எழுதுகிறீங்க ராதிகா. வாழ்க வளமுடன். நினைச்சதை விட நல்லபடியாக நல்லா வளர்த்து அமையும். எல்லா வளமும் நல்லா வாழலாம். காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. வாழ்க வளமுடன். சாமி நினைச்சா சும்மா இருந்த எப்படி எல்லாம் சொல்லணும். பிள்ளைங்களாம் இருக்கிறோம்ல, எல்லாரும் மனசோட ஏதோ இருக்கிறாங்கல்ல. எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்புமா சந்தோஷமா வாழணும். ஜெயா நினைச்ச காரியம் நிறைவேறணும். ஜெயா மனசுல இருக்கிற காரியங்கள் நிறைவேறணும். ஜெயா நல்ல வார்த்தை சொல்லணும். அதெல்லாம் வாழ்க்கை வளமுடன் நல்லபடியா இருக்கணும். சரியா? சுதா மனசை நினைச்சிருக்கிற காரியம் நிறைவேறணும். சுதா ஒருத்தவனா வரணும். சும்மா எங்க இருக்கு சாமி? வாழ்க வளமுடன். Vikashni, kita tunggu. Ada yang boleh pak? ீபுரத்தில் லலிதாம்பிகை ஜபமாலைகள் உருட்டுவார். யோகேஸ்வரி தவமேஸ்வரி ஸ்ரீ வினைகளை அகற்றுவார். பாஷாங்குஷ கரும்பு தனுசு புஷ்ப பானம் ஏந்துவார். பாழும் பழமும் ஏற்றுக்கொண்டு பக்தர்களை காக்குவார். தங்கம் அவலங்கம் அது தக தகவென ஜொலிக்குது. தவம் இருந்த பழுத்த பழம் மாங்காட்டில் ஜொலிக்குது. மாங்காட்டில் ஜொலிக்குது. 5 பேரா இருக்கும். வந்தாச்சு. 6 இன்னொருத்தர் 7. என்ன பாருங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி வாங்கிக்கோங்கம்மா. என்னம்மா ஹாப்பியாம்மா? ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. நிறைவா மனசு நிறைவா இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் எல்லாருமே வந்து இங்க பாரு, நாங்க ரொம்ப நிறைவா இருப்போம். எல்லாருமே வந்து பூஜை பண்ணி எல்லாருமே மனசு நிறைவோட எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. வெரி ஹாப்பி. நல்லா இருக்கு. எல்லாம் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாம். ஓ சரி. பிரசாதமே எல்லாமே நல்லா இருக்கு. பிரசாதம் சூப்பர்.
பிள்ளைங்களா எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பிரசாதம்லாம் எப்படி இருக்குது? சாமி எப்படி கும்பிட்டா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. சுதா 2வது ரவுண்டாடா பாயசம்? இல்லை இல்லை, நான் கேட்டேன் சுதா சாப்பிட்டாச்சின்னு அடுத்து எங்கடா தூங்குறது அப்படின்னு கேட்டேன். கேளுங்க. இல்லை இல்லை, மதியம் ஆஃபீஸ் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா இருக்குதுன்னு. அப்போனா இங்கே தான் மேடம் அப்படின்னா, அப்போ இங்கே தான் தூங்க போகிறாளா? நம்ம எங்கேயாவது இடம் தேடி கண்டுபிடிச்சி தூங்குவோம். என்னம்மா எடுத்துக்கோங்கம்மா, இருக்குது போங்கம்மா. சரலாம்மா எடுத்துக்கோங்க, என்ன வேணா எடுத்துக்கோங்க. வாங்க பிள்ளைங்களா, என்ன வேணா வந்து எடுத்துக்கோங்க. வாங்க சொல்லிடலாமா? 1 2 3 எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பாப்பாவை கொஞ்சம் கிஸ் கொடு. கிஸ்ஸா இப்படி கொடுக்கணும். இப்படி சொல்லணும். அழகா சொல்லு. நோ நோ சொல்லு. நோ 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 நோ. என்ன சொல்றான்? நோ நோ சொல்லக்கூடாது. நோ அண்ணா அண்ணா, நீங்க அண்ணா தானே? நம்ம இருக்கிற ஆஃபீஸோட மேல் வீட்டில் இருக்காங்க. இவங்க தான் நம்ம ஆஃபீஸ் ஓனர் வீடு. இங்கே இது சாமி அலங்காரம் பண்ணதெல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே. எப்படி பண்ணீங்க? அது ஃபுல்லாக செட்டாகவே இப்படி வாங்கினீங்களா? இல்லை மேடம், கலசம் வச்சு கலசத்துக்கு மேலே முகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட சாரி, அது சாமிக்கு வரலட்சுமி நோம்புக்கான்னு எப்பவுமே எடுப்பேன் ஒரு பட்டு சாரி. சரி, அது சாமிக்கு காக கட்டிட்டு அது நான் தீபாவளிக்கு நான் கட்டிப்பேன். அந்த சாரி வந்து நீங்களே ரெடி பண்ணதானா? அப்படியா? தர்பார் அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தர்பார் அலங்காரம் கால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி சூப்பரா பண்ணீங்க. ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி தர்பார் அலங்காரம் சூப்பரா பண்ணீங்க. எப்படி அந்த சாரி எல்லாம் கட்டினீங்க நீங்க? என் கையில தான் நான் தான் ஃபில் பண்ணி மாடல் பண்ணி வச்சுப்பேன். பிஃபோர் டே பண்ணி வச்சுப்பேன் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஐடியா தெரியும். நான் எனக்கு ஒரு 1 மந்த் ஓடிட்டே இருக்கும். இந்த வாட்டி வரலட்சுமி நோம்புக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். சரி, இந்த வாட்டி வந்து லோட்டஸ் மாலை போடணும், அதுக்கப்புறம் மல்லி வந்து இந்த அளவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல வந்துனே இருக்கும். சரி, அந்த அளவுக்கு தான் நான் பண்ணுவேன். பூ எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். எல்லாமே நானே தான், மாலைலாம் நானே தான் தொடுத்து சாமி. அப்படியா? சூப்பர் சூப்பர்டா. அடாடா, போதும் போதும், இங்க வச்சாச்சு போதும். எல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும். காலையில் சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன்டா. ஒன்றும் வேண்டாம், நம்ம சாப்பிட்டோம், வீட்டுக்காரர் சாப்பிடணும்லடா. சுதாக்கு இப்பதான் வீட்டுக்காரர் ஞாபகமே வருதாடா. அப்படியா? கை காட்டு.
Something amazing just landed for you. பக்கத்துல To my son, never forget that I love you. தேங்க்யூம்மா. என்ன இப்படி செயினா எடுத்து பாரு. அஜமா எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேட்ட நீ இப்போ நீ வருவேன்னு எனக்கு தெரியாது. சரி அண்ணா என்ன போ. என்னது இது டூ மை சன்னா. சரி மைண்ட்ல என்ன இருக்கு? Never forget that I love you. சரி நான் forget பண்ணிட்டேன் நீங்க என்ன வெயிட் நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கா? வாங்க மாமா கட்டுங்க. தங்கமே தங்கமே நல்லா இருக்கு. ஹே ஹேண்ட்ஸம் ஹேண்ட்ஸம் ஏ ஹேண்ட்ஸம் ஐ வாஸ் மேட் ஃபார் யூ. நல்லா இருக்கா? கீச்சன் கட்டு Super இருக்குமா? இது ஒரு இதில் பார்த்து வாங்க வேண்டாமா இது? டு மை சன் நெவர் ஃபர்கெட் தட் ஐ லவ் யூ ஃபார் எவர். ஐ ஹோப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இந்த வார்த்தைக்கு தான் வாங்க. ஐ ஹோப் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் as much as I believe in you. Okay? All the best for your future. Okay?